மகர ராசிக்காரங்க மத்தவங்க மேல பாசத்தையும், அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனா, இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும், அன்பையும் திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லோருமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா தான் உங்கள கூட வச்சிருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்கள கழட்டி விட்டுருவாங்க. இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில கைக்கு வந்தது தங்கியே இருக்காது. நல்லதுன்றது நடந்தே இருக்காது. எல்லாத்தையுமே தடைகளோடையே நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து அந்த தடைகள் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நடந்தத வச்சு சொல்லணும்னா, வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது மகர ராசிக்காரங்க தான். நீங்க நினைக்கிறது ஒண்ணா இருக்கும். ஆனா, உங்க வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். மனசு ஃபுல்லாவே ஏமாற்றமும், குழப்பங்கள் மட்டுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மகர ராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லோருமே நல்லா இருக்கணும். தங்களால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. என்னதான் மகர ராசிக்காரங்க நீங்க நல்லவர்களாகவே இருந்தாலும், உங்க வாழ்க்கையில மட்டும் நல்லதுன்றது நடக்கவே மாட்டேங்குது. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே மகர ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மகர ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நெறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு அந்த டைம்ல இந்த 7 சனி மூலமாக நெறைய கஷ்டங்களும், துன்பங்களும், இழப்புகளும், பிரச்சனைகளையும் மட்டுமே நீங்க அந்த காலகட்டங்கள்ல முழுசா சந்திச்சிருப்பீங்க. அது மட்டுமில்லாமல் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது? அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையிலேயே நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தான் முழுசா நம்ம பார்க்க போறோம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜனவரி மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்கப் போகுது. இது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு இது ஒண்ணு புதுசா இருக்கே. நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானும், புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களாவது உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அப்படி என்ன ஆகப் போகுது அப்படின்னு நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடைப்பட்ட 60 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாக நீங்க ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப ரொம்ப நாட்களா வரன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பொண்ணே அமையல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த 2 மாதங்களுக்குள்ள நிச்சயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாகவே உள்ளது. இந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. அது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு அந்த விஷயம் அப்படின்றது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில நிகழப் போகுது. அதுதான் இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு இந்த 2026ல முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுது.
இந்த முதல் 6 மாதங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது. உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ர நிவர்த்தி என்ன அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இத்தனை காலகட்டங்களாக உங்களுக்கு சனி பகவான் வந்து 7 சனியாக அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தாரு. தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாகவே ஏற்பட போகுது. ஏன்னா, சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை வந்து ஃபர்ஸ்ட் குடுத்துருவாரு. உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய கர்மாவிற்கு முதல்ல தண்டனைய ஃபர்ஸ்ட்டே குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் வந்து நிச்சயம் ஏற்படுத்தி விட்டுருவாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியில 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு அவர் போறதுனால, அதுவும் லக்னஸ்தானத்தை பார்த்து அவர் போறதுனால, பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார உச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க போக போறது நிச்சயமாக உறுதி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, ராகு பயிற்சி. ஐயையோ! ராகு பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க ரொம்பவே பயப்படுவீங்க. ஏன்னா, இந்த ராகு பயிற்சி நினைச்சு நெகட்டிவான தாட் பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட எல்லோருக்குமே இருக்குது. அதாவது ராகு பயிற்சி காலகட்டத்தில எல்லாமே கெட்டது நடக்கும். கெட்டது மட்டுமே நடந்துட்டு இருக்கும். நல்லதே நடக்காது அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. இதுல கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நெறையவே நீங்க சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போவீங்க. 2000, 3000 இப்படி செலவாகிட்டே இருந்திருக்கும். இந்த 2026ல உங்களுக்கு வரவே வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சரி பண்றது யாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த கேது பகவான் தான். உங்களுக்கு அனைத்து விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஏ முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது? நானும் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா கவர்ன்மென்ட் எக்ஸாம் ட்ரை பண்றேன். குரூப் 4 ட்ரை பண்றேன். குரூப் 2 ட்ரை பண்றேன். போலீஸ் ட்ரை பண்றேன். 4 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஜாப்பே கிடைக்க மாட்டேன்றது. மார்க் பத்தல. 2 மார்க் பத்தல. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த 2026 நான் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு நிச்சயம் நீங்க அரசு வேலைக்கு போவது உறுதி. அதை தொடர்ந்து நீங்க ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ அல்லது பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு 100க்கு 100% கிடைக்க போறது உறுதி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. என்னடா வாழ்க்கை நம்ம லைஃபே இப்படி போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பாதை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கோ அல்லது நல்ல ஒரு பொசிஷனுக்கோ போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும்.
வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மகர ராசி பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது. ஆனா மகர ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்கன்னு அத கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம் இதெல்லாமே இருக்கிறதுனால மகர ராசி ஆண்களுக்கு திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் தற்பொழுது இந்த 2026ல முழுவதுமாகவே அது எல்லாம் நிவர்த்தியாகி, விரைவில் நீங்க அனைவரும் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையிலிருந்த மகர ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவானோ? ஊர்க்காரன் தப்பா பேசிருவானோ? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுவான்? எதித்த வீட்டுக்காரன் என்ன பேசுவான்? அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் நபர்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைத்தும் நிவர்த்தியாகி, வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல வீட்ல போய் சொல்லும்போது, உங்க பெற்றோர்கள் வந்து உங்க காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. இல்ல ஏதாவது காதல்ல சிக்கல் பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க. ஆனா இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, இந்த காதல் திருமணம் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு 100க்கு 100% கைகூட போகுது. கடந்த 2024, 25 காலகட்டங்கள்ல பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்க. ஆனா இந்த 2026ல 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களை விட்டு பிரிந்து போன உறவு அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவால இல்ல மனஸ்தாபத்தாலே உங்கள வேண்டாம் வெறுப்போடு விட்டுட்டு போனவங்க எல்லோருமே மீண்டும் உங்களை வந்து தேடி வந்து உங்களுடைய டிராவல் பண்ண போறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பல நாள் உறவு ஏதாவது ஒரு ரீசனால போனவங்க மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஐக்கியமாகி உங்களுடைய டிராவல் பண்ணி இவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அப்படி நீங்க நம்பி ஷேர் பண்ணும் பட்சத்தில் அந்த நபர் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில்.